ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். ஜூலை மாதம் 2024 வருஷம் 2024 வருஷம் ஜூலை மாதம் கடக ராசிக்கான பலனை பார்ப்போம். முக்கியமாக கடக ராசி 23ஆம் தேதி 24 25 அந்த மாத கடைசியில் அந்த 3 நாள் கவனம் சிதறாமல் ஒர்க்கை பாருங்கள். நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. கவனம் சிதறும், நிதானம் தவறும் பார்த்துங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சரிங்களா? முன்னெச்சரிக்கையாக இதை சொல்கிறேன். இப்போ அந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் வேலைக்கு பலம் தருவார். நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைக்கிறீங்க மற்றும் உங்கள் குழுவை ஒரு குழு தலைவராக வழிநடத்துவீர்கள். உங்கள் பணியால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். இது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும். உங்கள் பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும். இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு பரிசாக கிடைக்கும். 7ஆம் வீடான சனி பகவான் வக்ர நிலையில் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் வியாபாரத்தில் லாபம் தரும் கிரகமான புதன் 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். இதன் காரணமாக வணிகம் தொடரும், சரிங்களா? ஆனால் நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்க நேரம் ஒதுக்க வேண்டும். ஒரு பெரிய விஷயம் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு டைம் பெருசாக ஒதுக்குங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்தால் அது தவறு அப்படின்னு உங்களுக்கே புலப்படும், சரியா? கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் முழு கடின உழைப்புடன் உங்கள் படிப்பை தொடங்குங்க, சரிங்களா? ஏதாவது பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை முழு கவனத்துடன் படிங்க. உங்கள் படிப்பிற்கு முழு முன்னுரிமை கொடுப்பீங்க. இதன் மூலம் படிப்பில் முழு கவனம் செலுத்தும் வாய்ப்பு மற்றவர்களுக்கு மத்தியிலும் தனியாக தெளிவாக புலப்படும், சரியா? உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆதரவு நிச்சயம் கிடைக்கும். உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் மற்றும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், ஓகேங்களா? அரசியல் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். 4ஆவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆவது வீட்டில் இருக்கிறார் மற்றும் ஜூலை 7ஆம் தேதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டிற்கு மாறுகிறார். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நீண்ட பயண திட்டங்கள் ஏதேனும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான சூழ்நிலை இருக்கும் மற்றும் ஒரு புதிய செயல்பாடு நடக்கும், சரியா? வீட்டின் சூழ்நிலை சிறப்பாக மாறும். கடகராசிக்காரர்களின் காதல் உறவுகளை பற்றி நாம் பேசினால், குரு பகவான் 5ஆவது வீட்டில் முழுமையாக 11ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது மாதம் முழுவதும் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாகத்தான் இருக்கும், சரிங்களா? சுக்கிரன் கிரகம் உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் பெயர்ச்சித்தது உங்கள் 7ஆவது வீட்டை பாதிக்கும். திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் தாங்களாகவே மறைந்து அதாவது இருவருக்கும் இடையே காதல் வயப்படும். அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்குள்ளே அதை மறந்து திரும்ப ரீஃப்ரெஷ் ஆவீங்க, சரிங்களா? அதுக்கான வாய்ப்புகள் அமையும் போது அதை பயன்படுத்திங்க. உங்கள் மனைவி மற்றும் கணவரிடையே ஈகோ மோதல்களை தவிர செஞ்சு, அதாவது ஏற்ற இறக்கம் அந்த ஈகோ உங்களுக்குள்ளே தயவு செஞ்சு வேண்டாம். அப்படி இருந்தால் கொஞ்சம் தவிருங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து இருப்பதால் உங்கள் செலவுகளை துரிதப்படுத்துவீர்கள். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் உங்கள் வருமானத்தின் விகிதத்தில் உங்கள் செலவுகள் பெரிதும் அதிகரிக்கலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள எச்சரிக்கிறது. ஏனென்றால் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் மற்றும் நீங்கள் செல்வத்தை இழந்தால் வேறு எந்த செல்வத்திற்கும் மதிப்பு இருக்காது. உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் பயிற்சிக்கும் சனி பகவான் அன்றாட பணிகளில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் உடல் சமநிலையை உருவாக்க தூண்டுவார். அதாவது இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் நாமம் உங்கள் ஆழ் மனதில் ஒலிக்க செய்யுங்க, சரியா? அதுதான் பரிகாரம், சரியா? திரும்பவும் சொல்கிறேன், இதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. கடகராசி இந்த மாதம் 23 ஜூலை மாதம் 23, 24, 25 கவனம் உங்களுக்கு சிதறும். நிதானம் தேவை. அதுக்கப்புறமா புலம்பி பயன் இல்லை, சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாத்துலேயும் பேச்சு, நடவடிக்கை, அதாவது வாக்குறுதி கொடுக்கறது, உங்கள் வேலையில்
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எதுலேயுமே கொஞ்சம் கவனமோடு இருங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு வார்த்தையை விடாதீங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்காதீங்க. சரியா? ஸோ அதே மாதிரி உங்களை நிதானம் தவறும்படியாக சில சூழ்நிலைகள் உங்கள் உறவுகளே நண்பர்களே ஏற்படுத்துவாங்க. அந்த வகையில் நீங்கள் பதட்டப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. நிதானம் தேவை. அதனால தான் சொன்னேன், கவனம் சிதறும், நிதானம் தேவை அப்படின்னு. சரியா? அதனால் உங்கள் மனநிலை ஆழ்நிலை தியானத்திற்கு போனால் மட்டுமே உங்களை கட்டுப்படுத்த முடியும். சரியா? இது மந்திரம் தந்திரம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் ஓரங்கட்டுங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நீங்கள் வசிக்கும் பகுதியில் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று ஒரு 10 நிமிடம் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி தியானம் செய்யுங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்வீங்க. சரியா? ரொம்ப ஆழமாக போய் டீட்டெயிலாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கணும் அதை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கெடுதலாக தான் முடியும். சரியா? ஸோ மேலோட்டமாக எல்லா விஷயத்தையும் கடந்து செல்லுங்க. உள் வாங்குங்க, பட் மேலோட்டமாக கடந்து செல்லுங்க. ஸோ டேக் இட் ஈஸி. சரியா? திங்க் பிக், ஆக்ட் லோக்கல். இந்த பிரபஞ்சம் உங்களோடு பயணம் செய்யும். இறைவன் உங்கள் இரு கரம் பற்றி வழி நடத்துவான். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.